அனைவருக்கும் வணக்கம். எனது சேனலுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் ஆண்டாள் கோவில் மற்றும் ஆண்டாளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது பற்றி ஒரு புராண கதை பரவலாக பேசப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி முழுவதும் வனப்பகுதியாக இருந்தது. அதன் அருகில் உள்ள நிலப்பரப்பை மல்லி என்ற ராணி ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு வெள்ளி மற்றும் கண்டன் என இரு மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் வெள்ளி மற்றும் கண்டன் இருவரும் காட்டிற்கு வேட்டைக்கு சென்ற போது கண்டனை புலி தாக்கி கண்டன் இறந்துவிட தனது சகோதரனுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் வெள்ளி காடு முழுவதும் சுற்றித் திரிந்து களைத்து போய் காட்டிலேயே வெள்ளி தூங்கிவிடுகிறார். அப்போது அவரது கனவில் பெருமாள் தோன்றி கண்டனுக்கு என்ன நடந்தது என்பதை விளக்கி கூறுகிறார். பின்னர் இந்த வனத்தை திருத்தி அமைத்து புதிய ஊரை உருவாக்க சொல்கிறார். அதன் பின்னர் வெள்ளியும் வனத்தை அழித்து புதிய ஊரை உருவாக்கினார். அந்த ஊர்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். வில்லி உருவாக்கியதன் காரணமாக முதலில் வில்லிபுத்தூர் என்று வழங்கப்பட்டு இந்த ஊர் பின்னாளில் திருமகளாகிய ஆண்டாள் நாச்சியார் பிறந்த காரணமாக முன் ஸ்ரீ என்ற அடைமொழி பெற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் என அழைக்கப்பட்டது என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. ஸ்ரீ என்பது வடமொழி சொல் என்பதால் அதற்கு நிகரான தமிழ் சொல்லான திரு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு அரசு கோப்புகளில் திருவில்லிபுத்தூர் என குறிப்பிடப்பட்டு வருகிறது. 108 திவ்ய தேசம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கடவுள் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் கடவுள் விஷ்ணுவின் 108 திவ்ய தேச கோவில்களில் 99வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இங்கு கடவுள் விஷ்ணு வடபத்திரசாயி என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். அந்த வகையில் கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் என்ற பெருமைக்குரிய ஊர்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வார் ஆண்டாள் இருவரும் அவதரித்து தமிழுக்கும் வைணவத்துக்கும் பெருமை சேர்த்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த திருத்தலம் இந்து மத வைணவ கோவில் ஆகும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் தான் அணிந்திருக்கும் மாலையில் 108 திவ்ய தேசங்களில் அருளும் பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாக ஐதீகம். இதனை நினைவுறுத்தும் விதமாக ஆண்டாள் கோவில் கருவறையைச் சுற்றி முதல் பிரகார சுவர்களில் 108 திவ்யதேச பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன. இதில் திருப்பார்கடல், வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாள்களையும் தரிசிக்கலாம். தமிழகத்திலேயே பெரியாழ்வார், பெரிய கோயில், பெரிய குளம், பெரிய பெருமாள், பெரிய கோபுரம், பெரிய விமானம் ஆகியவற்றைக் கொண்ட ஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்குள்ள மாரியம்மன் கோவில் கூட பெரிய மாரியம்மன் கோவில் என்றுதான் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் விஷ்ணுவின் தீவிர பக்தரான பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்திரசாயி என்னும் கோவிலுக்கு அருகே ஒரு நந்தவனம் அமைத்து தினந்தோறும் மாலை கட்டி பெருமாளுக்கு அணிவித்து வந்தார். இவர் முதலில் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்பட்டார். பெரியாழ்வார் ஒருநாள் பூப்பறிக்கச் சென்ற போது துளசி செடி அருகில் ஒரு தெய்வீக பெண் குழந்தையை கண்டார். சுற்றிலும் பார்த்தார். யாரும் இல்லை. ஆண்டவன் புத்திர பாக்கியம் இல்லாத தனக்கு இப்படி ஒரு புத்திரியை அனுப்பி வைத்துள்ளார் என்று எண்ணி அவரும் அவரது மனைவியும் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர். கோதை என்றால் தமிழில் மாலை, வடமொழியில் வாக்கை கொடுப்பவள் என்று பொருள். கோதை விஷ்ணு என்கின்ற பெருமாளின் அவதாரமான கிருஷ்ணர், அதாவது கண்ணன் மீது அன்பும் பக்தியும் நிறைந்த சூழலில் வளர்ந்தார். தினந்தோறும் பெருமாளுக்கு பெரியாழ்வார் தொடுக்கும் மாலையை தனது கூந்தலில் சூடி கண்ணாடியில் அழகு பார்த்து, இப்படி சூட்டினால் பெருமாளுக்கு அழகாக இருக்குமோ என்று பார்த்துவிட்டு அந்த மாலையை கழற்றி வைத்து விடுவாள். தினந்தோறும் இவ்வாறு நடந்து வந்தது. ஒரு நாள் பெரியாழ்வார் அதை பார்த்துவிட்டார். அவர் மிகவும் வருத்தமடைந்து கோதையை கண்டித்துவிட்டு சன்னதிக்கு போய் பெருமாளுக்கு மாலை சூட்டாமல் துயரத்தில் தூங்கிவிட்டார். ஆண்டாளின் தூய அன்பை உணர்ந்த விஷ்ணு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி, உம் மகள் சூடிக் கொடுத்த மாலையை எனக்கு அர்ப்பணிக்குமாறு சொல்லி மறைந்தார். பெரியாழ்வார் வியப்படைந்து தன் மகள் தெய்வீக அம்சம் என்று உணர்ந்தார். இது கோதையின் அன்பை பெருமாள் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாகும். அன்று முதல் ஆண்டாள் மாலையை விஷ்ணுவுக்கு அணிவித்துக் கொடுத்தாள். தான் சூடிக் களைந்த மாலையை பெருமாளுக்கு அளித்து வந்ததால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று குறிப்பிடப்படுகிறாள். அவள் ஒரு அழகான இளம் பெண்ணாக முதிர்ச்சியடைந்த போது கிருஷ்ணர் மீதான அவளுடைய காதல் ஆழமடைந்தது. அவள் அவரை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். அவள் ஆண்டாள் என்று அறியப்பட்டாள். ஆண்டாளிடம் அவன் கல்யாணத்தை பற்றி பேச்செடுத்தார் பெரியாழ்வார். அவள் பெருமாளையே மணக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டாள். குழம்பிப் போன பெரியாழ்வாரின் கனவில் பெருமாள் மீண்டும் தோன்றி, கவலைப்படாதே, உன் மகளை என்னிடம் அழைத்து வாரும் என்று சொல்ல பெரியாழ்வார் ஆண்டாளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் செல்கிறார். எல்லோரும் பிரமிப்புடன் பார்க்க அரங்கனின் கருவறையை அடைந்து நேராக உள்ளே சென்று பெருமானின் திருவடி பற்றி அமர்ந்ததும் ஆண்டாள் மறைந்து பகவானுடன் கலந்தாள். பெருமாளும் பிராட்டியும் பெரியாழ்வாருக்கும் அங்கிருந்த பக்தர்களுக்கும் தரிசனம் தந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஆண்டாளின் மாலையானது
திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு கருடோற்சவத்தின் போதும், மதுரை கல் அழகர் கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமியின் போதும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு ஸ்ரீஆண்டாள் நீராட்டு விழாவின் போதும் அனுப்பப்படும் வழக்கம் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது. எப்போதும் வைர வைடூரிய நகைகளுடன் இருக்கும் பெருமாள் ஆண்டாள் மாலையை அணிந்து கொள்ளும் போது எந்தவித ஆபரணங்களும் இல்லாமல் சாதாரண வேஷ்டியுடன் தான் ஆண்டாளின் மாலையை பெற்றுக் கொள்கிறார். திருமலையில் இது மிகப்பெரிய வைபவமாகவே நடைபெறுகிறது. இதற்காக திருப்பதி பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மாலை திருமலைக்கு செல்வது பெரிய விழாவாகவே இங்கு நடைபெறும். இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டாள் திருமண விழாவிற்கு திருப்பதி பாலாஜி மாலை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பப்படுகிறது. கோதை பிராட்டி நாச்சியார், கோதை நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார், கோதா தேவி, சூடிக்கொடுத்த சுடர்கொடி, சுடிகொடுத்த நாச்சியார் என்றெல்லாம் ஆண்டாள் அழைக்கப்படுகிறாள். ஆண்டாளின் கவிதைகள். ஆண்டாள் இளம் வயது பெண்ணாக இருந்தபோது 2 பாடல்களை கிருஷ்ணருக்காக பாடியிருக்கிறாள். 1 திருப்பாவை 30 பாசுரங்கள் கொண்ட பாடல். 2 நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் கொண்ட பாடல். ஆண்டாளின் திருப்பாவை 30 பாடல்களும் சங்கத் தமிழ் மாலை என்று போற்றப்படுகின்றன. திருப்பாவை என்பது பின்னர் வைக்கப்பட்ட பெயராக இருக்கலாம். முதலில் இதற்கு சங்கத் தமிழ் மாலை என்றுதான் பெயர் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் வேதத்தின் சாரம் என்று போற்றப்படுகிறது. பெண் ஆழ்வார். தென்னிந்தியாவின் 12 இந்து வைணவ ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். இராஜகோபுரம். இங்குள்ள வடபத்திரசாயி கோவிலின் நுழைவு வாயில் இருக்கும் இராஜகோபுரம் 196 அடி உயரமும் 11 நிலைகளையும் 11 கலசங்களையும் கொண்டது. இது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான கோபுரங்கள் கொண்ட கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோபுரம் தமிழ்நாடு அரசின் முத்திரை சின்னமாக விளங்குகிறது. ஆண்டாள் கிளி. ஆண்டாளின் கையில் உள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷமானது. ஆண்டாள் ரங்கமன்னாரை மணப்பதற்காக 3 பேரை தனித்தனியாக தூது அனுப்புகிறார். முதலில் மழையை தூதாக அனுப்புகிறார். மழை பெருமாளின் பேரழகை பார்த்ததும் பொழிந்து சொல்ல வந்த விஷயத்தை மறந்துவிடுகிறது. அடுத்ததாக வண்டை தூது அனுப்புகிறார். வண்டு பெருமாளின் மாலையில் இருக்கும் தேனை அருந்துவிட்டு அங்கேயே மயங்கி கிடந்து விடுகிறது. அடுத்ததாக ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியை கிளி ரூபத்தில் தூது அனுப்புகிறாள். சொன்னதை சொல்லுமாம் கிளி, அதாவது கிளி சொன்னதை சொல்லும் தன்மையுடையது. ஆண்டாள் கண்ணனை மணக்க விரும்பிய தகவலை சொல்வதற்காக கிளியை தூது அனுப்புகிறாள். கிளி தவறாமல் ஆண்டாள் சொன்னதை சொல்ல ரங்கமன்னர் ஆண்டாளின் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கிறார். தூது சென்று வந்த கிளியிடம் என்ன வரம் வேண்டும் என்று ஆண்டாள் கேட்க, சுகபிரம்மமோ இதே கிளி ரூபத்தில் உங்கள் கையில் என்றும் நான் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். அன்றிலிருந்து ஆண்டாளின் இடக்கையில் சுகபிரம்மன் கிளியாக எழுந்தருளை காட்சி கொடுக்கிறார். தூது சென்று வந்த இந்த கிளியால் ஆண்டாளுக்கு அவள் விரும்பிய கணவன் அமைந்ததால் இந்த கிளியை கல்யாண கிளி என்று போற்றுவர். இது வைணவ திருக்கோயில்களில் வேறு எங்கும் காண முடியாத தனிச்சிறப்பு. ஆகவே ஆண்டாள் திருமணத்திற்கு உதவியதற்கு மரியாதை செய்யும் விதமாக கிளியை தன் இடக்கையில் வைத்திருக்கிறாள். அதனால்தான் இங்குள்ள ஆண்டாள் கிளி மிகவும் விசேஷம். வியாசரின் மகனாகிய சுகபிரம்ம ரிஷியே ஆண்டாள் கையில் கிளியாக இருப்பதாகவும் சொல்வார்கள். ஆண்டாள் இடது கையில் கல்கார புஷ்பம் கிளியும் வலக்கையை தொங்கவிட்டு பூமியை காட்டியபடி இருக்கிறாள். இதனை ஆண்டாள் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் கோலம் என்கிறார்கள். இத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டாளின் கையில் வைப்பதற்காக தினமும் இலைகளால் கிளி செய்யப்படுகிறது. இதனால் ஆண்டாள் கையில் தினமும் ஒரு புதுக்கிளி காட்சி தரும். மாலையில் பூஜையின் போது இந்த கிளி ஆண்டாளுக்கு சாத்தப்படுகிறது. ஆண்டாள் மறுநாள் காலை வரையில் கையில் கிளியுடன் இருக்கிறாள். பின் விஸ்வரூப தரிசனத்திற்கு முன் இந்த கிளி எடுக்கப்பட்ட பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த கிளியே கல்யாண தடை நீக்கும் கிளி என்பர். இதனை வீட்டில் வைத்து பூஜிப்பதால் திருமண தடை நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் நிறைந்து காணப்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிறக்கும் என்பது நம்பிக்கை. கண்ணாடி கிணறு. ஆண்டாள் கோவிலில் உள்ள கண்ணாடி கிணறு மிகவும் புகழ்பெற்றது. ஆண்டாள் தனது பிரதிபலிப்பை காண இந்த கிணற்றை கண்ணாடியாக பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த கிணற்றுக்கு கண்ணாடி கிணறு என்று பெயர் வந்தது. திருமணமாகாத கன்னி பெண்கள் இக்கிணற்றின் நீரில் தங்கள் முக அழகை பார்த்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. இந்த கிணற்றில் உள்ள கண்ணாடி தீர்த்தம் மிகவும் பிரபலமானது. ஆண்டாள் கோயில் ஆடிப்பூரம் தேர் திருவிழா. ஆண்டாள் நாச்சியாரின் தந்தையாகிய பெரியாழ்வாரின் அவதார தினமான ஆனி சுவாதியை முன்னிட்டு 10 நாள் திருவிழா நடைபெறும். இதில் 9ஆம் நாளில் செப்புத்தேரில் சுவாமி பெரியாழ்வார் பவனி வருவார். ஆடிப்பூரம் ஆண்டாளின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆண்டாளின் அவதார தினமான ஆடி மாத பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாள் திருவிழா நடைபெறுகிறது.
10ஆம் நாள் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த தேர் தமிழகத்தில் உள்ள தேர்களில் 2வது பெரியது தேர். இதில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் நாச்சியாரும் சுவாமி ரங்கமன்னாரும் வலம் வருவர். திருவிழாவின் உச்சக்கட்டமான தேர் திருவிழா அன்று அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெறும். அதன் பிறகு தலைமை தெய்வங்களான ஸ்ரீ ரெங்கமன்னார் வெண்பட்டு உடுத்தி மற்றும் ஆண்டாள் மஞ்சள் பட்டு உடுத்தி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குகளில் தேருக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தேரில் எழுந்தருளுகிறார்கள். அங்கு ஆண்டாளுக்கு சாற்றுவதற்காக திருச்சி ரேரங்கம் ரெங்கநாதர் மற்றும் மதுரை கள்ளழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் உடுத்தி கலைந்த பட்டு வஸ்திரம், பூமாலை மற்றும் மங்கல பொருட்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதன் பிறகு ரங்கமன்னார் மற்றும் ஆண்டாள் கோவில் தேரில் ஊர்வலமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள 4 தேர் வீதிகளிலும் எடுத்துச் செல்லப்படுகின்றனர். பெருமாள் கோயில்களில் வேறு எங்கும் காண முடியாத ஓர் அதிசயத்தை இங்கு காணலாம். பொதுவாக ஆண்டாள் சந்நிதி தனியாகத்தான் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் பெருமாளுடன் ஆண்டாள் ஒரே சந்நிதியில் இருப்பார்கள். எல்லா பெருமாள் கோயில்களிலும் கருடாழ்வார் பெருமாளுக்கு எதிர்ப்புறம் இருப்பார். இங்கு பெருமாள், ஆண்டாள், கருடாழ்வார் மூவருமாக இருக்கிறார்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த கோவிலில்தான் கருவறையில் 2 விமானங்கள் இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அதன் பால்கோவாவிற்கும் பிரபலமானது. நன்றி, வணக்கம்.